வணக்கம். இன்னைக்கு அதிரன் சோமில் ரொம்ப சுவையான பால் கேசரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பேன் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கிறோம். நெய் சூடேறினோன்னு நம்ம ஃபஸ்ட்டு திராட்சையை இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வர அளவுக்கு நம்ம வறுபட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம முந்திரி சேர்த்து அதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த மீதி இருக்க நெய்யோட 3/4 டம்ளர் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறோம். 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா கட்டிப்படாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கலந்த பிறகு இடித்து வச்ச ஏலக்காயை இதோடு சேர்த்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலந்துக்கிறோம். எந்த கட்டிகளும் வராமல் கலந்துக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கலந்து இந்த அளவுக்கு வரப்போ நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இப்போ இதோட 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் கட்டிப்படாமல். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சு திராட்சையும் முந்திரியும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் சூப்பரான நம்மளோட கேசரி பால் கேசரி ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.